ஆனால் ஓமை கோஸ்ட் படம் நடிச்சிருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து இது ஒரு முதல் படங்களால் வந்து நான் என் நண்பர்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. அது முதல் படங்களால் நடிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான கேரக்டர் இருக்கேன். ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஒரு காமெடியாக இருக்கும். காமெடினா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன காமெடி தெரியாதா? அந்த காமெடி இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இது டிசம்பர் 30 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு டேரக்டர் யுவன் சார் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நம்ம தம்பி ஆனந்த்கிட்ட பேசினாங்க. பேசல அப்போ ஆனந்த் சொன்னால் இப்படி படம் விஷயமாக நடிக்கணும்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம முதல் கேமரா நடிக்க முடியாது, எனக்கு வெக்கமாக இருக்குது, வேண்டாடான்னு. இல்லை நீ கண்டிப்பாக நடிக்கணும் வைக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் சரி, அப்போ சேரை வந்து பார்த்துட்டு சேர்ட்ட சொன்னேன். சேர் வந்து நான் சொல்கிற மாதிரி நடிங்க, ஒன்றும் பிரச்சனைனாங்க. அது நடித்தேன். ஒரு நல்ல கேட்டு வந்திருக்காங்க. கொஞ்சமாக இருந்தாலும் சூப்பராக தந்திருக்காங்க, காமெடியாக இருந்திருக்காங்க. எனக்கு காமெடி தான் முக்கியம். காமெடி இருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் நீங்கள் இந்த படம் நடிக்கிறத பார்த்து வீட்டில் எல்லாம் உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. நேற்று நான் ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்தேன். நேற்று நிகழ்ச்சிக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தோம், ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்தேன். கண்டிப்பாக சன்னி லியோன் மேம் பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சன்னி லியோன் மேடம் கேட்குறேன் பார்த்து சொல்லணுமா? அது சொல்லுறதுக்கு எனக்கு அவங்களுக்கு அது சன்னி லியோன் நடிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரு. என்கிட்ட ரெண்டு அன்பாக இது பண்ணாங்க. நான் அந்த இசை வெளியீட்டோட அவங்க மேடம் தான் வாங்க நீங்கள் டான்ஸ் நீங்கள் ஆடுங்க வாங்கன்னு அவங்க தான் ஆட சொன்னாங்க. ஒருத்தாங்க ஆடுங்கன்னாங்க. நான் ஆடினேன், பால்கோவா ஊட்டினேன். அதெல்லாம் ரொம்ப ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் பால்கோவா முக்கியமானது. ஒரு பால்கோவா ஊட்டினா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு.